பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் ஒரு வாட்டி உட்காந்தீங்கன்னா 4-5 பிளேட் சாப்பிடணும். அப்படி சாப்பிடுங்க. மிட் நைட்ல கூட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிடாதேன்னு. பைத்தியக்காரனுங்க அவங்க சொல்றது கேட்றாதீங்க. நீங்கள் லேட் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்றவங்களா, அல்லது நைட்டில் வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் க்ரேவிங்காக இருக்குது, ஸ்நாக்ஸோ ஃப்ரைடு ஃபுட்டோ ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ பிரியாணியோ, இப்போலாம் மிட் நைட் பிரியாணி ஏர்லி மார்னிங் பிரியாணிலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த ஐடி செக்டார்ஸ் அப்புறம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களாம் இதை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றனால என்ன ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஏஞ்சல் பர்சி. இந்த மாதிரி அன்டைமில் சாப்பிடும்போது நம்மளோட பாடியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டில் நம்மளோட பாடி அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிடுங்க. இப்போது தூங்கிட்டு இருக்க ஒரு ஆளை பிடிச்சி நீ எந்திரிச்சு எனக்காக வந்து வேலை செய்யன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆள் எப்படி வேலை செய்வார்? மந்தமாக வேலை செய்வார். அதே மாதிரி தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும். நம்ம ஒரு ஹெவி மீல் சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரணப்படுத்துகிற டயத்தை விட அதிகமான ஒரு டயத்தை அது எடுத்துக்கும். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ இந்த லாங் பீரியடில் வந்து அந்த சாப்பாடு வந்து நம்மளோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஒரு வேளை வந்து ஒரு காரமான சாப்பாடோ இல்லை பொரிச்ச ஒரு சாப்பாடோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்க லைனிங், அதாவது உள்ளே இருக்க லைனிங் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க, நான் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேங்க, நான் ரொம்ப சத்தான சாப்பாடு, புரத சத்து, ப்ரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டெஸ்டைனும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கும். அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அது செரிமானம் பண்ணி அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் அது வந்து உரியாது. கொஞ்சமாக தான் சத்துக்கள் வந்து உரையப்படும். ஸோ ரொம்பலாம் நியூட்ரிஷன்லாம் ஒன்றும் நம்மளுக்கு நைட் சாப்பாட்டில் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி நைட்லலாம் சாப்பிடவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சாப்பிடக்கூடாது. ரொம்ப தேவைன்னா எப்போவாவது சாப்பிட்டுக்கலாம். இது வீக்லி ஒன்ஸாவோ இல்லை மந்த்லி ஒன்ஸாலாம் மாறக்கூடாது. ரொம்ப ரேராக ஆசையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.